சொல்லி எத்தனாவது படை வீடு ஏன்னா அப்படின்னு எல்லாமே தெரியும். ஆனா ஒரு சின்ன விஷயம், இப்ப இந்த குன்றங்குடி முருகப்பெருமான் கோவிலுங்கிறோம் இல்லையா, இந்த குன்றங்குடி மலை அப்படிங்கிறமே, இந்த குன்றங்குடி மலை வரத்துக்கு எப்படி காரணமாச்சு? இப்ப பழனி இருக்கு, பழனி நம்ம போயிருக்கோம், திருச்செந்தூர் போயிருக்கோம், திருத்தணி போயிருக்கோம், சுவாமிமலை போயிருக்கோம், பழமுதிர்ச்சோலை போயிருக்கோம். ஆனா இதெல்லாம் 6 படிக்கு உட்பட்டது. ஆனா இதெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எதுனா குன்றங்குடி முருகப்பெருமான் கோவில். அப்படிப்பட்ட குன்றங்குடி முருகன் பெருமானோட மலை அந்த மயில் வடிவத்தில் இருக்கே, என்ன காரணம்? கேள்வி சொன்ன யாரு? இது கேள்வி கிடையாது சாமி. நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இங்க கோவிலுக்குள்ள ஒரு விசேஷத்தை, அதோட பதில் என்ன, அதுக்கு ஒரு கருத்துக்கள் என்னன்னு தான் கேட்க போறோம். இது கேள்வி கிடையாது. என்ன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம், குமரன் இருக்கும் இடம். அப்படி மறுக்கின்றது இந்த குன்றக்குடி மலை உருவாக காரணம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமா இருக்கக்கூடிய மயிலுக்கு சாபம் கொடுத்தார். என்ன சாமி? மலையாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். இருங்க, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். முருகனுக்கு 2 வாகனம். சூரபதவனை வதம் பண்ணாரு, ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் வச்சுக்கிட்டாரு. எதிரியாகப்பட்டவராக தன்னோட அரவணைப்புல வச்சுக்கிட்டார். அப்படிப்பட்ட அரவணைப்பு உள்ள வாகனத்துக்கு யாராச்சும் போய் சாபத்தை கொடுப்பாங்களா? சாபத்தை கொடுத்தது உண்டு. முருகப்பெருமானுக்கு 3 மயில்கள் உண்டு, புரியுதுங்களா? ஆனா முருகப்பெருமானுடைய வாகனோட மயிலுக்கு எதுக்காக சாபம் கொடுத்தாரு அப்படின்னா காரணங்கள் உண்டு. ஏன்னா ஒரு நேரத்திலே இந்த முருகனுடைய வாகனம் மயிலை பற்றி மயிலாகப்பட்ட இடத்துல போய், அதாவது பிரம்மாவுடைய வாகனம் அன்னப்பறவை, அதே மாதிரி பெருமாளுடைய வாகனம், பெருமாளுக்கு என்ன வாகனம்? நீங்க சொல்றது அன்னப்பறவை யாருக்கு? அன்னப்பறவை பிரம்மாவுக்கு. கருடன் யாருக்கு வாகனம்? பெருமாளுக்கு கருடன். அன்னப்பறவை பிரம்மாவுக்கு. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். எரும மாடு யாருக்கு வாகனம்? யமதர்மனுக்கு எரும மாடு வாகனம். எரும மாடு. கழுத மூதேவி. சாமி, அந்த கழுத மூதேவியோட வாகனமா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்கு. அதே மாதிரி பன்றி அவதாரம் எடுத்தது யாரு? பெருமாள். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் உள்ளது போல் இந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, பிரம்மாவுடைய வாகனம் அன்னப்பறவை இடத்திலையும் பெருமாளுடைய வாகனம் கருட பகவான் இடத்திலே போய் சொல்றாங்க, நீங்க மும்மூர்த்திகளில் 2 மூர்த்திகள், உங்களுக்கு வாகனமா இருக்கக்கூடியது பெருமாளுக்கு. பெருமாளுக்கு நீங்க வாகனம் வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனா உங்களை ரொம்ப கேவலமா பேசுகின்றது யாரு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வாகனமா இருக்கக்கூடிய மயில் ரொம்ப தரகுறமாக பேசுகின்றது. அப்படிதான் பேசுவாங்க. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை, சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னேன் என்று சொல்லி போய் அசுரர்கள் 2 வாரத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுச்சு, இந்த மயில் நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களா அப்படி நினைக்க இந்த மயில் என்ன நினைத்தது, அந்த 2 பறவையையும் அன்னப்பறவையும் கருட பகவானையும் இந்த மயில் விசுவரூபம் எடுத்து பெரிய உருவமாக எடுத்து 2 வாகனத்தை முழுங்கி போயிருக்கு. யாருடைய வாகனத்தை முழுங்கி வச்சிருக்க? பெருமாளோட வாகனம் மகாவிஷ்ணுவோட வாகனத்தையும் அன்னப்பறவையும் கருட பகவானையும் முழுங்கி முடிச்சு. அப்ப பெருமாளும் பிரம்மா என்ன பண்றாங்க, நம்ம ஏறக்கூடிய வாகனத்தை காணே யாரா வச்சிருக்க, இந்த மயில் முழுங்கி வச்சிருக்கு. அப்பதான் இந்த மயிலுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்மளுடைய வாகனத்தை முழுங்கி வச்சிருக்கேன் அப்படி போய் மயில்கிட்ட போய் கேட்கின்ற பொழுது அது வெளியில விட்டபாடு கிடையாது. மறுபடியும் யார்கிட்ட போய் சொல்றாங்க, முருகப்பெருமான்கிட்ட போய் சொன்ன உடனே அப்பதான் முருகன் பார்த்தார், என்னுடைய வாகனம் அப்படி நான் சேட்டை பண்ணாதே, நான் சொல்றதை கேட்குமே, எதுக்காக இப்படி இந்த வேலை பண்ணி வச்சிருக்கு அப்படி பார்க்க சொன்ன பொழுது அப்பதான் மயில பார்த்தாரு, இதெல்லாம் தேவையா? தேவைனாலதான் கேட்டேன். இது உனக்கு தேவையா? மக்களுக்கு தேவைனாலதான் கேட்டேன். நான் ஒன்னும் கேட்கல. முருகப்பெருமான் மயில் வாகனத்தை பார்த்து கேட்டாருனா 2 வாகனத்தை, அதாவது பிரம்மாவுடைய வாகனத்தையும் பெருமாளுடைய வாகனத்தையும் முழுங்கி வச்சிருக்கியே, இப்படி முழுங்கின 2 இப்படியா வச்சிருக்கியே, கையை பிடிச்சி வெளியில எடுத்து விடு, வெளியில விடு அப்படின்னு முருகன் மயில்கிட்ட கேட்டாரா? அப்ப எதனால? வெளியே விட்டா வாங்கி எடுக்கணும்ல. நான் சொல்றது மயில்கிட்ட சொல்றேன். வாந்தி எடுத்து நாரி போங்க, இது வாந்தி எடுக்கிறது கக்கு பிள்ளை 2 கக்கு நேரம் காயத்தான் தான் வெளியில வந்துருக்குல. அந்த மாதிரி திறக்குன்ற பொழுது கேட்ட உடனே ஏன் உனக்கு தலைக்கான இந்த வேலை நீ செய்ய மாட்டிய அப்படி கேட்கின்ற பொழுது, இந்த வேலை நீ செய்ய மாட்டிய அப்படி கேட்கின்ற பொழுது அப்படி சொன்னாரா, இல்ல என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசினாங்க இந்த 2 வாகனமும். சரி இங்க பாரு, நீ சொல்வார் கேட்டு கட்டலாம் ஆடக்கூடாது. நான் எப்பவுமே அப்படி இந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வெளியில விட்டுறான். எதையும்
அன்னப்பறவையும் கருட பகவானையும். அதுக்கப்புறம் பார்த்தாரா, நீ சொல்வார் பேச்சு கேட்டு இந்த ஒரு வேலை செஞ்சதுனால் இப்போ உனக்கு நான் சாபம் கொடுக்க போறேன், மலையாக போவா என்று சாபம் கொடுத்தாரு. அப்படி மலையாக போவ என்று சாபத்தை வாங்கின உடனே அப்பதான் அந்த மயில் நினைத்ததா, நான் மலையாக இருந்துட்டேன்னா உங்களை யாரு சுமக்கிறது, மறுபடி நீ மலையா மாறின பிறகு மறுபடி நான் வந்து ஏறுவேன் உன் மேல. நல்ல ஏறுங்க அங்கே முருகனே குன்றா இருக்க மீது குன்றனுக்கு மடமல குமரனுக்கு மடம் இல்லையா, நீ மலையாக மாறிட்டு நான் வந்து எப்போ உன் மேல ஏறி அமர்கின்றனோ அப்ப நீ மறுபடி மயிலாக மாறுவாய் என்று சொல்லி நீ எப்பதான் ஏறுவ கொடுத்தார். அதன்படிதான் மலையாகப்பட்டது. அந்த மயில் குன்றக்குடி மலையாக மாறியது. மறுபடியும் அந்த மயிலுக்கு சாப மோட்சம் தருவதற்காக அந்த மலை மேல ஏறி இந்த சாப மோட்சம் கொடுத்தவருக்கு இன்னைக்கு கோயில் அமைந்து இன்னைக்கும் குன்றக்குடி முருகன் அமைய காரணமாக இருந்தது. காரணம் சாபத்தின் காரணம். நம்ம கண்களுக்கு பார்க்கும் பார்வையில பாத்தீங்கன்னா அந்த மலையாக்கப்பட்டது மயில் வாகனம், மயில் மாதிரியே இருக்குமா. இதனால அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இருக்கிற சாமி இப்படிப்பட்ட அருமையான ஒரு விஷயத்த சொன்ன காரணத்தினால நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.